மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தாக்கப்பட்டாரா? மீண்டும் உடைகிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுந்து வருமா அதிமுக? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கப்பட்டதா பொதுவெளியில தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது ரொம்ப பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர். உங்களோட கட்சி கூட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய இதுல தான் பேச்சு கூட்டத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவரை தாக்குறது என்றது தவறான ஒரு செயல். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். மேலும் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அதிமுக தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காரு. ஒரு சிறு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக உருவாகி இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு அந்த மாதிரி நிகழ்வு என்று ஒரு தவறான ஒரு நிகழ்வை தான் அனைத்து தரப்பிலும் பார்க்கிறாங்க. அது கண்டித்தக்க ஒரு விஷயம். இப்போ எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியும், எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில ஒரு அணியும் பிரிஞ்சிருக்குது. சட்டமன்றத்தில் நேற்று போகும்போதே எடப்பாடி தலைமையில 12 பேரும், எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு 30 பேரும் போனாங்க. ஸோ அவங்க அதிமுகவோட தலைவர், ஸோ குழு தலைவராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புல எங்களை போடுங்க, எஸ்பி வேலுமணி போடுங்க, இவருடைய தரப்பை எடப்பாடியை போடுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நேற்று ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இதுல என்னன்னா, இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. எடப்பாடி அவர்கள் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக கூட்டணி வச்சு அது ஆட்சி அமைக்கிறதா பேசப்பட்டு சொல்லியிருந்தாரு. அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு சூழல் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி அழிவுக்கு போகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். பட் இன்னொரு ஒரு விஷயம், சி.வி. சண்முகம் அவர்கள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றதா பேச்சு எழுந்தது. ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்ல நம்ம நம்மளோட நோக்கம் அது கிடையாது, டிவிகேக்கு இப்போ சப்போர்ட் பண்ணியாச்சா? உண்மை தானே. இப்போ டிவிகேவுக்கு இப்போ நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க ஒரு மினிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அமைச்சர் கொடுக்கறதா பேசியிருக்கிறாங்க. அதுக்காண்டி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எதிர்காலத்துல அதிமுகவோட நிலைமை என்ன? அது கொஸ்டின் மார்க் ஆகும் இல்ல. பிகாஸ் அதிமுகன்றது பாத்தீங்கன்னா ஒரு காலம் சிறந்த ஒரு கட்சி. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஒரு வெற்றியை போட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன தோல்வி அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட 6 அமைச்சரை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிவிகேயோட தான் அலைன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏடிஎம்கேவோட டிவிகே வைக்காது. ஏடிஎம்கே இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் 4 முனை போட்டியா பார்க்கப்பட்டது. ஆனா உண்மையா நடந்தது 3 முனை போட்டி தான். திமுக, அதிமுக, டிவிகே. இதுல டிவிகே வெற்றி பெற்றுள்ளது. இப்போ திமுகவோட கூட்டணி கட்சியோட தயவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிவிகே ஆட்சி அமைச்சிருக்குது. நாளைக்கு நீங்க ஒரு வேளை அதிமுக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய 30 பேரும் நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணினீங்கன்னா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலாம். அது தப்பு கிடையாது, சரிங்களா? ஏன்னா பொதுமக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த எலெக்ஷன் வச்சா கண்டிப்பா நிறைய செலவாகும். இதெல்லாம் மனசுல வச்சு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டு நீங்க எந்த விதமான பொறுப்பு மூலம் மினிஸ்டர் போஸ்ட் எதுவும் வாங்காம வெளியிருந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். நீங்க ஒரு அமைச்சரை காண்டி நீங்க ஆசைப்பட்டு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் 2031ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல இப்போ அதிமுக டிவிகே கூட தான் கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். இதைத்தான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல அந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் சரிதானே? ஏன்னா அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர், மிகப்பெரிய ஒரு கட்சி. ஸோ சாதாரணமாக டக்குன்னு சுருக்கிட முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி, ஆரம்பித்த கட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா ஸ்டாண்ட் பண்ணி மக்களால் நான், மக்களுக்காகவே நான் பேசி பயங்கரமா பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிமுக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு காலத்துல 2016ஆம் ஆண்டுல பயங்கரமான வெற்றி, அதிருபதியான வெற்றி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வெற்றி பெற்றது. 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சூழல்ல இப்போ டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே பாத்தீங்கன்னா நீங்க வெளியில் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா தான் சரியா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிரிகிறது ஒரு தவறான விஷயம். மீண்டும் நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தான் அது நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்கள் கட்டி காக்கப்பட்ட பேர் இயக்கம் அதிமுக. அந்த ஒரு பேர் இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளவு வருது. ஏற்கனவே அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பிளவு வந்தது. ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சாரு. சசிகலா அவர்கள் தனியா இப்ப கட்சி ஆரம்பிச்சு அதுல நிறைய வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல ஆல்ரெடி அதிமுக உடைஞ்சிருக்கு. மேலும் உடைஞ்சா அதிமுக காணாமல் போயிடும். அதிமுக
காணாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்க சூழல எவ்வளவு ஒரு நம்பிக்கையான கட்சியா இருந்தது அதிமுக. ஸோ அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் அதிமுக அப்படியே இரும்பாக நிற்கும், இரும்பு கோட்டையாக இருக்கும், யாரும் அதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பேரியக்கம் இன்னைக்கு நம்ம கண்மழை இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு வருத்தமான, அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. நேற்றைய மாலை பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களை இல்லத்தை நோக்கி அதிமுக தொண்டர்கள், அதிமுக பொறுப்பாளர், நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாருமே நோக்கி அவர் வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அதிமுக எடப்பாடியார் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு நட்மதிப்பு இருக்கு. ஸோ சில கூட்டணி விவகாரத்தில் முன்னப்படி ஏதாவது தவறான விஷயம் நடந்திருக்கலாம். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான் போட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க, அது மிஸ் ஆயிருக்கலாம். அது எல்லாருக்கும் இயற்கையா நடக்கக்கூடியதான். அதற்காண்டி அவரை தாக்க முற்படுறது, அவர் பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் போஸ்ட் தூக்குறது ஒரு சரியில்லைன்னா இன்னைக்கு சூழலுக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அதிமுகவில் எடப்பாடியார் மட்டுமே இருக்கிறார். வேற யாரும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு தெரிய வரல. அது மேபி இவருக்கு அப்புறம், இவருடைய காலத்துக்கு அப்புறம் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அப்போ பாத்துக்கலாம். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக அதிமுகவில் இருக்கிறார் என்பது நம்மளுடைய ஒரு மக்களுடைய பொதுவான ஒரு கருத்தா இருக்குது. அதிமுக தொண்டர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல கண்டிப்பா என்னுடைய நம்பிக்கையில நான் சொல்றேன், அதிமுக அழிவுக்கு போகின்றது எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். அது வாய்ப்பே, அழிவுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இயக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு அம்மா அப்படின்னு அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பேர் சொன்ன அம்மான்னு சொன்னாலே போதும், அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு, பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது. அவங்க இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கலாம். 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வென்றிருக்கலாம், 2026ஆம் ஆண்டு டிவிக்கு அரசு வென்றிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கும் அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இன்றை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்ட விதை. சோ அண்ணா அவர்களுக்கே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாரு திமுக வெற்றி பெறதுக்கு. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா சிஎம் ஆருக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்தாரு. அடுத்து எம்ஜிஆர் தனியா அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2-3 முறை வென்று ஒரு சகாப்தம் படைச்சது. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிரிவினை வந்தது. சரிங்களா, ஜானகி எம்ஜிஆர் அமைச்சர் அவங்களுடைய தலைமையில் ஒரு அணியும், ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியும் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் டேக் ஓவர் பண்ணி, சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக பயங்கர பீக்ல இருந்தது. அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன விரிசல் வந்தது. மறுபடியும் மீண்டும் இப்போ எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்டி காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த அதிமுக கட்சியை. சோ அதனால் பொதுமக்கள் ஆகிய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகவை சரிவுக்கு உட்படுத்த மாட்டார்கள் அப்படின்றதா நம்மளோட நம்பிக்கையா இருக்குது. அதிமுக மீண்டும் எழுச்சி பெறணும், மீண்டும் பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்காரணும், அதுதான் அனைவருடைய ஆசை. நன்றி, வணக்கம்.